தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதாய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். கிறிஸ்துவுக்குள் 10000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். உபாத்தியர்கள் 10000 உண்டு, ஆனால் தகப்பன்மார் இல்லையே என்று அவர் பழைய ஏற்பாட்டின் ஊழியத்தை குறித்தும் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட ஆசாரியத்துவத்தை குறித்தும் அவர் பேசுகிறதை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். பழைய ஏற்பாட்டின் ஆரோனின் முறைமையின் ஊழியத்திலே அங்கே உபாத்தியர்கள் உண்டு, ஆனால் தகப்பன்மார் இல்லையே. ஆங்கிலத்திலே உபாத்தியர்கள் என்றால் டீச்சர்ஸ், அப்படிதான் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஆனால் தகப்பன்மார் இல்லையே என்பதுதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கூற்றாக இருக்கிறது. உபாத்தியர்கள் உண்டு, ஆனால் தகப்பன்மார் இல்லையே. உலகம் தோற்றுவிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்பதை நாம் மறந்து அந்த ஜனம் காக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட உபாத்தியத்திலே நாம் நின்று விட்டோமே. இன்ஸ்ட்ரக்ஷன்ல நின்றுட்டோம், கவர்னன்ட்டுக்குள்ள வரல அப்படின்னு கொண்டு வர. அங்கு உபாத்தியத்திலே நின்று விட்டோம், ஆனால் உடன்படிக்கைக்குள்ளே நாம் வர முடியவில்லை என்பதாக இருக்கிறது. தேவன் மனிதனோடு ஏற்படுத்தினது என்பது ஒரு உடன்படிக்கை, அன்பின் உடன்படிக்கையாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே அவர் ஒருவனே அல்லவா சிருஷ்டித்தார், ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை சிருஷ்டித்தார், ஆவிக்குரிய சந்ததி உண்டாகும்படிதானே. கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய ஆவிக்குரிய சந்ததிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதத்துடைய சாராம்சமாக இருக்கிறது. வேதம் என்ற இடத்திலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதிலே உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. என்னை குறித்து சாட்சியிடுகிறவர்களும் அவைகளே என்று இயேசு சொன்னது நோக்கம் என்ன? ஜீவனையும் நித்திய ஜீவனையும் நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நம்மை சிருஷ்டித்தது நோக்கத்தையும் தேவனுக்கு நாம் யார் என்பதையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனாலே அவரை குறித்தும் அவரினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவனையும் நாம் அடைந்து கொள்ள முடியும் என்றுதான் அவர் யூதர்களோடு பேசுகிறார். அதே பார்வையை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு கொண்டு வருகிறார். உபாத்தியர்கள் இருக்கிறார்கள், there are instructors, but there is no fathers. தகப்பன்மார் இல்லையே. உபாத்தியர்கள் தங்கள் ஊழியத்தின்படி நடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள், ஆனால் தகப்பன்மார்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், பூமிக்குரிய தகப்பன்மாரே கொஞ்ச காலம் நன்மைக்காக உங்களை சிட்சிக்கிறார்களே, உங்களுடைய நித்திய தகப்பன் உங்களுடைய நித்திய வாழ்வுக்காக அல்லவா சிட்சித்து நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ என்ற இடத்திலே உபதேசங்கள் கோர்வையாக போக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சபை நிர்மாணிக்கப்பட்டு சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறதே ஒழிய சபைகள் கட்டப்படுகிறது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. எனக்கு 10 பிரான்ச் இருக்கு, எனக்கு 70 பிரான்ச் இருக்கு, நாங்கள் ஆங்காங்கே சபைகளை நிறுவி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது அல்ல. சபை கட்டப்பட வேண்டும். A corporateship of church. சபையின் ஒருங்கிணைக்கப்பட்ட வளர்ச்சியை நாம் நோக்கி இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நிருபங்களை முழுவதுமாக அவர் எழுதி இருக்கிறார் என்பதை அப்போஸ்தலர்களுடைய பார்வையில் இருந்து நாம் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் சபையின் பிதாக்கள், அவர்களை கொண்டுதான் தேவன் சபையை வளர்க்கும்படியாக தன்னுடைய அப்போஸ்தலர்களை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தல பட்டம் வேறு, அப்போஸ்தல ஊழியம் வேறு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தல பட்டத்துக்கு யார் வர முடியும்? இயேசு உயிரோடு இருந்து ஊழியம் செய்ததையும், அவர் பாடுபட்டு மரித்ததையும், அவர் உயிரோடு எழுந்ததையும் எங்களோடு இருந்து சாட்சி கொடுத்த ஒருவனே
யூதாஸ் இறந்த அப்போஸ்தல பட்டத்துக்கு வரும்படியாக ஏற்றவனாக இருக்கிறான் என்றும் அதற்காக அவர்கள் சீட்டு போட்டார்கள் இல்லையா? இயேசு ஊழியம் செய்ததையும், இயேசு நன்மை செய்து சுற்றி தெரிந்ததையும், இயேசு குற்றம் சாட்டப்பட்டதையும், இயேசு சிலுவையிலே மரித்ததையும், இயேசு உயிரோடு இருந்ததையும் எங்களோடு இருந்த சாட்சியாகிய ஒருவன் தான் அப்போஸ்தல பட்டத்துக்கு வர முடியும். ஆனால் அப்போஸ்தல ஊழியம் இருக்கிறது. அப்போஸ்தல பட்டத்துக்கு மத்தியாசை கொண்டு வந்தார்கள் சீட்டு போட்டு. பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு சீட்டு போட வேண்டிய அவசியம் என்ன? சீட்டு போட்டு மத்தியாசை கொண்டு வந்தாலும் மத்தியாசுடைய ஊழியம் மேன்மையாக எங்கும் எழுதப்படவில்லை. மத்தியாசை ரோமன் கத்தோலிக்கம் மாத்திரமே பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பட்டத்துக்கு வந்தது யார் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் ஆவிக்குரிய ரீதியிலே அந்த அப்போஸ்தல பட்டத்துக்கு கொண்டு வருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இருந்த சமகாலத்திலே இருந்தவர். அவர் மரித்ததையும் உயிர்த்ததையும் அப்போஸ்தலருடைய ஊழியங்களையும் எல்லாவற்றையும் கண்டவர் என்ற இடத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே அப்போஸ்தலனாகிய பவுலை தான் அங்கே கொண்டு வருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை எழுதக்கூடிய இடத்திலே அவருக்கும் அங்கே ஒரு மேன்மையான அப்போஸ்தலர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். எருசலேமுக்கு தான் அவர் போகிறார். இந்த தகப்பன்மார் இல்லையே என்ற கூற்றை அவர் சபைக்கு கொண்டு வரக்கூடியதன் நோக்கம் என்ன என்றால், சபை வளராததன் காரணம் என்ன என்றால், அவரவர் தங்கள் உத்தியோகத்திலே நிற்கிறார்கள். அவரவர்களை சபை உத்தியோகஸ்தராகவே பார்க்கிறதே தவிர அவர்களை ஊழியர்களாக பார்க்கவில்லை என்பதை தான் இந்த 4ஆம் அதிகாரத்தின் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் கொண்டு வருகிறார். அவர்கள் அந்த ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்ட, தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் தான் என்றாலும் கூட அவர்கள் தகப்பனாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு அவர்களை நெருக்கி ஏவுகிறது என்ற இடத்திலே அவர்கள் சபைக்கு பிதாக்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர் கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களையும் சபையையும் ஒருமிக்க ஒப்பனைப்படுத்தி ஒப்புவமைப்படுத்தி பேசக்கூடிய இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார். இஸ்ரவேல் என்பது சபை, யாக்கோபின் குடும்பம் என்பது சபை, இஸ்ரவேல் என்பது சபை. அப்போ புதிய ஏற்பாட்டிலே நாம் சபை என்றால் நாமும் குடும்பம் என்று அர்த்தம். எப்படி யாக்கோபின் குடும்பம் சபை என்று அர்த்தப்படுகிறதோ, அப்ப கிறிஸ்துவின் சபை என்பது குடும்பம் என்று அர்த்தப்படுகிறது என்று 2 பக்கத்தையும் அவர் ஒப்புமைப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த இடத்திலே யாக்கோபின் குடும்பம் எதை தவற விட்டதோ அதை நாம் பிடித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபின் குடும்பம் சுவிசேஷத்துக்கு பகைஞர். ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே எல்லோரையும் தள்ளி விட்டாரா? நம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் தள்ளி விட்டாரா? இல்லையே, நான் ஆபிரகாமின் சந்ததியிலே வந்திருக்கிறேன், நான் பெஞ்சமின் கோத்திரத்திலே பிறந்திருக்கிறேன் என்று அவர் கொண்டு வருகிறார். தன்னை அவர் தேவன் தள்ளவில்லை. பெஞ்சமின் கோத்திரம் இழந்த அங்கு ராஜரீகத்தை நான் அங்கு அரசாட்சியை நான் ராஜரீக ஆசாரியத்துவத்திலே பெற்றிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறார். பெஞ்சமின் கோத்திரம் ராஜரீகத்தை இழந்திருக்கிறது. முதலாவது ராஜா பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து தான் எழும்பி வருகிறார். முதலாவது ராஜா சவுல் பெஞ்சமின் கோத்திரம். அதுக்கு பின்பாக யூதா கோத்திரத்துக்கு தான் அந்த ராஜரீகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தால் அந்த ராஜரீகம், அந்த அரசாட்சி அங்கே யோசேப்பின் குமாரன் ஆகிய அங்கே யெரொபெயாமுக்கு கொடுக்கப்படுகிறது. யோசேப்பின் சந்ததியில் வந்த யெரொபெயாமுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பெஞ்சமின் கோத்திரமும் இந்த எப்ராயிமும் எப்படின்னா அவர்கள் ராகேலுக்கு பிறந்த குமாரர். யோசேப்பின் வழியிலே இங்கே அங்க யெரொபெயாம் வருகிறார். அதனால இவர்களுக்கு ராஜரீகத்தை கொடுக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்திலே கொடுக்கப்படுகிறது. ஆனால் நிலை நின்றது என்பது எது? யூதா கோத்திரம் தான் நிலை நின்றது. அதற்காக பெஞ்சமின் கோத்திரம் முழுவதும் தள்ளப்பட்டு விட்டதா? எல்லாரையும் தேவன் தள்ளி விட்டாரா என்றால் இல்லை. நான் பெஞ்சமினன், நான் ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்திருக்கிறேன் என்று ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலே சொல்லுகிறார். எப்ராயிம் கோத்திரம் அதை இழந்து போனது ஏன்? எப்ராயிம் கோத்திரம் அதை ஏன் நஷ்டப்படுத்தினது? அது யூதாவிலே ஏன் நிலை நிற்கிறது? அது பின்பு எப்ராயிமுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அது ஏன் நிலை பெறவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம்
இந்த ஒரு வசனத்தோடு இணையக்கூடிய இடத்திலே இருக்கிறது. ஒரு பெஞ்சமினுக்கோ ஒரு எப்ராஹிமுக்கோ ராஜரிகத்தை கொடுக்காவிட்டால் யாக்கோபு கோச்சிக்க மாட்டாரா? கொடுக்கிறார் தேவன். முதலாவது பெஞ்சமின் கோத்திரத்து சவுலுக்கு தான் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆனால் சவுல் ஏன் இழந்து போனான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சவுல் ஏன் அதை இழந்து போகிறார்? துணிகரம் வந்து விட்டது, தாழ்மை இல்லை. தேவனை ஒருவன் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருந்தால்தான் தேவன் ஏற்படுத்தக்கூடிய தலைமையை, தகப்பன் ஏற்படுத்தின தலைமை என்ற இடத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் அவனுக்கு இருக்கும். தேவன் ஏற்படுத்தின ஊழியரை அற்பமாக தள்ளக்கூடிய இடத்தில் இருந்தானால் அவனுக்குள் சுயமும் மேட்டிமையும் எழும்பி இருக்கிறது. அவன் தேவனையும் கனம் பண்ணவில்லை என்பதுதான் அர்த்தம். இந்த பெஞ்சமின் கோத்திரம் ராஜரீகத்தை இழந்து போனது நோக்கம் என்ன என்றால், அவன் துணிந்தான். துணிகரம் அவன் வாழ்க்கையில இருக்கிறது. நான் துணிந்து பலியிட்டேன் என்கிறான். துணிகரம். அங்கே சாமுவேல் காத்திருக்க சொன்னான். சாமுவேல் ஒரு தகப்பன், இஸ்ரவேலுக்கு தகப்பனாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன். தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் பூமியில இருக்கும் பொழுது நீங்கள் போங்க, பட்டணங்கள் தோறும் போங்க, சிதறடிக்கப்பட்ட காணாமல் போன யாக்கோபின் வீட்டாரிடத்துக்கே போங்க, இஸ்ரவேல் ஆகிய மந்தையின் இடத்துக்கே போங்க. நீங்கள் ஒரு பட்டணத்துக்கு போனால் உங்களை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். இயேசு சொல்லும் போது என்னை ஏற்றுக்கொள்ளுகிறோம், என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்ற அந்த ஒரு கோர்வை இருக்கிறது. இந்த ஒழுங்கும் இந்த மேன்மையும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. பிதாவாகிய தேவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவு பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது போல கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உண்டாயிருக்க உறவு பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரால் அனுப்பப்பட்ட குமாரனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குமாரனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஊழியர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அதன் கருத்தாக இருக்கிறது. நீங்கள் போங்கள், ஒருவன் உங்களை ஏற்றுக்கொண்டால் அந்த வீட்டை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். அவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவன் தலையின் மேல் இருக்கும். ஒருவன் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஒரு பட்டணத்திலே உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதன் தூசியை உதறிவிட்டு வந்து விடுங்கள். ஒருவன் உங்களை அப்போஸ்தலனாக ஊழியனாக ஏற்றுக்கொண்டால் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்கான பலனை அடையாமல் போகிறது இல்லை என்று தேவன் சொல்கிறார். இவைகள் எல்லாம் கோர்வையாக இருக்கிறது. தேவன் ஏற்படுத்தின ஊழியக்காரனை மதிக்காமலும் தன்னை ஒரு மேன்மையாக எண்ணியதும் தான் சவுலுக்குள் ஒரு துணிகரம் வந்ததற்கான காரணமாக இருக்கிறது. இந்த துணிவினால் தான் சவுல் அந்த ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து போகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே நீர் வர 7 நாள் காத்திரு என்றால் காத்திருக்க வேண்டும். நீர் வர தாமதித்தது. சத்துருக்கள் நெருக்குகிறார்கள், ஜனங்கள் மனமுறிவடைகிறார்கள், அதனாலே நான் துணிந்து பலியிட்டேன் என்று தன் வாயினாலேயே அறிக்கை செய்கிறான். நான் துணிந்தேன், நான் பலியிட்டேன். துணிந்து சர்வாங்க தகன பலியை இடும்படியாக அவன் துணிந்தான் என்பது அவனுடைய வாழ்க்கையில் இருந்து துணிந்தான். தேவன் எப்பொழுதும் தாழ்மையை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். தாழ்மை, எளிமை, தாழ்மை, மனதுருக்கம் என்பது அவருடைய அடிச்சுவடுகள். கிறிஸ்து அதை பின்பற்றினார், அவர் அதை செய்தார், அதை உபதேசித்தார். தாழ்மையுள்ளவனுக்கு கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் துணிகரம் என்பது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வரும்? நம்மை ஒரு பொருட்டாக எண்ணினால், மற்றவர்களை அற்பமாக எண்ணினால் நம்முடைய வாழ்க்கையிலே துணிகரம் நம்மை அறியாமல் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சவுல் நான் துணிந்து பலியிட்டேன். அங்கே 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே அங்கே உசியா துணிந்து பெட்டியை பிடித்தான். ஊசா துணிந்து அந்த பெட்டியை பிடித்தான். வண்டி மாடு மிரளுகிறது, வண்டி ஆடுகிறது, பெட்டி விழப்போகிறது. ஆனால் இவன் துணிந்து போய் அந்த பெட்டியை பிடித்தான் என்று எழுதப்பட்டது. எப்படி துணிந்தான்? அவன் துணிந்தின் நிமித்தம் தேவன் அவனை அடித்தான். அவன் அந்த இடத்திலேயே சரி. மாடு ஆடுதுங்க, மாடு மிரளுகிறது, வண்டி ஆடுகிறது, பெட்டி விழப்போகிறது. அதனால தானே போய் பிடிச்சாரு.
இதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னா, இதை அறிந்த ஒருவன் தான் தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை கொண்டு போய் புதைத்து வைத்தவர். ஊசா விஷயத்தை அறிந்த ஒருவன் தான் தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை போய் புதைத்து வைத்துட்டான். ஐயா, இவர் கூட எப்படிங்க வாழ்றது? மாடு மிரண்டது, வண்டி ஆடிச்சு, வெட்டி உள்ள போச்சு, அதை போய் பிடிச்ச ஒரு நல்ல ஊசா அவனையே அடிச்சு விட்டாரு இந்த கடவுள், இவர்கிட்ட எப்படிங்க வாழ்றது அப்படிங்கிற எண்ணம் தான் இவன் கொடுத்த தாளந்தை புதைத்து வைத்திருக்கிறான். வண்டி மாடு மிரண்டால் உனக்கு என்ன? வண்டி தடம் புரண்டால் உனக்கு என்ன? வெட்டி கீழே விழுந்தா உனக்கு என்ன? நீ பெட்டியை தொடக்கூடிய துணிகரம் உனக்கு எப்படி உண்டாயிற்று? அவன் துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அடித்தார். அவன் அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதை அவன் செய்ய வேண்டும் என்ற ஒழுங்கு இருக்கிறது. 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரத்துல ஊசா அவன் பலப்பட்ட போது, ஊசாவுக்கு அடுத்து உசியா, 2 நாளாக 26 உசியா பலப்பட்ட போது ஆசாரியர்கள் செய்யக்கூடிய ஊழியத்துக்கு அவன் துணிகரம் கொண்டு போகிறான். துணிவு கொண்டு போய் அங்கே ஆசாரியர்கள் செய்யக்கூடிய தூபம் காட்டக்கூடிய வேலையை செய்கிறார். இன்றைக்கும் ஊழியங்கள் இப்படிதான் நடக்கிறது. அங்கே ஆசாரியர்கள் அதை கண்டிக்கிறார்கள், ஆனா அவன் வெளியே போகல. தேவன் அவனை அடித்தார். அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் வெளிப்பட்ட போது அவன் வெளியே ஓடி வந்தான். போச்சு. அவன் ராஜாவாகவும் இருக்க முடியவில்லை, பிரஜையாகவும் இருக்க முடியவில்லை. ஒரு தேசத்துக்கு வெளியே தான் இருக்கணும். அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அளவின்படி அவரவருக்கு வைக்கப்பட்ட இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒழுங்கு. தகப்பன்மார் வைத்திருக்கிறார் என்றால் தகப்பனுக்கு குமாரர் கீழ்பட்டு இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அவர்கள் அவருடைய ஊழியத்தை செய்வதிலே நாம் ஒத்தாசையாக இருக்க வேண்டுமே தவிர நாம் அதிலே தலையிடக்கூடாது என்பது தேவனுடைய ஒழுங்குமுறையாக இருக்கிறது. ஒழுங்கில்லாமல் தங்களை காட்டிலும் மேன்மையாக எண்ணினவர்கள் தான் துணிகரத்தினாலே விழுந்தார்கள் என்பதற்கு ஒரு பெஞ்சமின் கோத்திரத்து சவுலையும் அங்கே ஒரு ஊசாவையும், இங்கே தாவீதின் சந்ததியில் வந்த ஒரு உசியாவையும் கூட நாம் அங்கே காட்டுகிறோம். ராஜாவாகிய உசியா இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்தவம் இதை போலவே இயங்குகிறது. உபாத்தியார்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தகப்பன்களாக மாற வேண்டும் என்பது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கூற்று. அவர்கள் தகப்பன்களாக வைக்கப்பட்ட இடத்திலே குமாரர் தகப்பன்மாரை கனம் பண்ணி அந்த ஒழுங்கிலே இருக்க வேண்டும் என்பது இந்த வேதத்துடைய கூற்று, உபதேச கூற்றாக இருக்கிறது. இவைகளை கடைபிடிக்காதபடிக்கு அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படியான அவரவருக்கு அங்கே நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தின் முறையிலான வேலைகளை செய்யாதபடிக்கு இன்றைக்கு கிறிஸ்தவம் தான் தோன்றித்தனமாக திரிகிறதை நாம் காண்கிறோம். அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விடுதலும் ஜெபத்திலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் என்றால் அப்போஸ்தலரோடு இருக்கக்கூடிய உபதேசத்தோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்திலே இருக்க வேண்டும். அப்பம் விடுதலே ஒழுங்கிலே இருக்க வேண்டும், நினைவு கூறுதலே இருக்க வேண்டும், உபதேச சட்டங்களே இருக்க வேண்டும், அவர்கள் மூலமாக நியமிக்கப்பட்ட ஜெப ஒழுங்குகளிலே இருக்க வேண்டும் என்று தேவன் ஏற்படுத்தி கொடுத்தால் அதை விட்டு இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஜெப கோபுரங்களும் ஜெப கூட்டங்களும் ஒழுங்கில்லாமல் நடக்கக்கூடிய இடத்துல இருந்தால் நாம் ஒழுங்கற்றவர்களாக இருந்து துணிகரம் கொண்டு அழிந்து போவோம் என்பதாக இது கருத்து இருக்கிறது. அதற்காக தான் அவர் பிதாக்கள் என்று கொண்டார், தகப்பன்மார் என்று கொண்டார். தகப்பன்மார் என்பவர்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். தகப்பன்மார் என்பவர்கள் நம்மை ஒழுங்குபடுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவர்கள் தான் இந்த தகப்பன்மாரை பின்பற்றி ஒழுங்கான முறையிலே வளர முடியும் என்பதாக இருக்கிறது. இல்லை என்றால் ஊசாவை பார்த்து பயந்து தன் தாளந்தை புதைத்து வைத்தவனை போல அவரை தப்பு கணக்கு போட்டு விடுவோம். அவர் வந்து கேட்கும்போது, ஐயா புதைத்து வச்சிருக்கேன், பேங்க்ல போட்டுருந்தா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குமே, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அவனை புறம்பான இருளை தள்ளி
அந்த தாளந்தை இருக்கிறவனுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் சேவித்து இப்படிப்பட்ட ஒரு தேவனோடு நாம் வாழ வேண்டும் என்றால் அந்த தேவன் ஏற்படுத்தின ஒழுங்கு முறைமைகளை நாம் அறிந்து கொண்டு அவைகளின்படி வாழ வேண்டும் என்பதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சபைகளுக்கு எழுதும் போது இவைகளை கருத்தாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாத்தியர்கள் அநேகர் உண்டு. உபாத்தியர் மூலமாகவும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் கொஞ்சம் காலம் நீங்கள் காக்கப்படும்படியாக உபாத்தியர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை என்பது பிதாக்கள் மூலமாக அங்கே ஊழியங்கள் நடத்தப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதனால்தான் நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது நான் பெற்றெடுத்த என் குமாரனாகிய ஒனேசிமுஸுக்காக எழுதுகிறேன் என்கிறார். என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ இவைகளை யாரிடத்தில் கற்றுக்கொண்டாய் பெற்றுக்கொண்டாய் என்பதை குறித்து நீ கருத்துள்ளவனாய் இரு என்று அவர் கொண்டு வருகிறார். உன் பாட்டியாகிய லோவிசால் இடத்திலும் உன் தாயின் இடத்திலும் இருந்த அதே பக்தியும் வைராக்கியமும் உன்னிடத்திலும் இருக்கிறது. உன்னை பக்தி உள்ளவனாக மாற்றும்படியாக அந்த விசுவாசமுள்ள பரிசுத்த வார்த்தைகளை, உன்னை தெளிவுண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை நீ சிறுவயது முதல் அறிந்தவர் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. நீ போதிப்பதிலும் நீ அதை கைக்கொள்ளுகிறதிலும் ஜாக்கிரதை உள்ளவனாக இரு என்று ஒரு தகப்பனாக அவர் சபைக்கும் சபையில் அவர் ஏற்படுத்தின ஊழியர்களாகிய தன்னுடைய ஆவிக்குரிய குமாரர்களுக்கும் சொல்ல ஆலோசனைகளே அவருடைய கடிதங்களில் மேன்மையானதாக காணப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் ஒரு ஆவிக்குரிய சந்ததியை உண்டாக்கும்படியாக தான் மனிதனை பூமியிலே சிருஷ்டித்தார் என்பதையும், அது ஆதாமிலே பரிபூரணப்படவில்லை, அது ஆவேலிலே பரிபூரணப்படவில்லை, அது சேத்திலே பரிபூரணப்படவில்லை, அது நோவாவிலே பரிபூரணப்படவில்லை, ஆனாலும் அது ஆபிரகாமிலே பரிபூரணப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் நாம் ஆபிரகாமின் சந்ததி. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே 19ஆம் வசனத்திலே நான் ஆபிரகாமுக்கு ஒன்றையும் மறைக்க மாட்டேன், ஏனென்றால் அவன் இந்த நீதியை தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவன் சொல்லி வருவான். ஆபிரகாமை தேவன் ஏற்படுத்தி விசுவாசித்து அவனை ஆசீர்வதித்தார் என்பது அவனுடைய சந்ததி என்பது ஈசாக்கு. அந்த ஈசாக்கு என்று ஒருவனை குறித்து அல்லவா சொன்னார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. கிறிஸ்துவுக்குள் நாம் ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறோம். தாவீதுக்கு அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், உன் வீடும் உன் ராஜ்யமும் உன் சிங்காசனமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக நிலைத்திருக்கும் என்பது அவனுடைய ஆவிக்குரிய சந்ததிக்கான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. சந்ததிகள் என்பதுதான் முக்கியம். அந்த சந்ததிகளை தான் தேவன் அந்த தனி மனிதனிலே கண்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆவிக்குரிய சந்ததியை தேவன் ஏற்படுத்தும்படியாக விரும்பினார். அதற்காக தான் உலக தோற்றம் முதல் அவர் கிரியை நடப்பித்துக் கொண்டு வருகிறார். இது எத்தனை பேரிலே அது ஃபெயிலியர் ஆனாலும் சரி, அதை நிறைவேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பது ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் தாவீதின் வாழ்க்கையிலும் நாம் கண்டுகொள்ளக்கூடிய சத்தியங்களாக இருக்கிறது. ஆபிரகாமை நீ உன் தகப்பன் வீட்டு உன் தேசம் உன் இனம் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். I will bless you and I will make you be blessed. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ உன் சந்ததிகளால் சகல ராஜ்யங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவர் கொண்டு வருகிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது அவருடைய சந்ததி. சாரால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பால் என்று பன்மையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் ஒரு பிள்ளையை அல்லவா அவர் பெற்றிருக்கிறார். பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பால் என்று ஆபிரகாமுக்கு சொல்லத்தக்கவன் யார் என்றால், அவர் பிள்ளைகளுக்கா பால் கொடுத்தால் பன்மையிலே? ஆமாம், அவள் ஆவிக்குரிய சந்ததிகள் என்ற இடத்தில் தான் அந்த தரிசனங்கள் நிலை பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போதும் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. வேதத்தின் பெரும்பகுதிகள் வம்ச வரலாறுகளை உள்ளடக்கியதாக இருப்பதன் காரணம் என்ன என்றால், தேவன்
சந்ததிகளை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். தேவன் ஆவிக்குரிய சந்ததிகளை உருவாக்குவதிலேயே அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சந்ததிகளை குறித்து எழுதுகிறார். யாக்கோபின் சந்ததியிலே யாக்கோபுக்கு பெஞ்சமின் மேல் ஒரு பிரியம் இருந்தாலும், யோசேப்பின் மேல் ஒரு பிரியம் இருந்தாலும் கூட, அவனுடைய சந்ததியிலே அவன் சந்ததிகளை அவன் ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்தில் ஆதியாகமம் 49 அவன் யூதாவை சரியாக ஆசீர்வதித்தான் என்பது மெய். அந்த ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்திருந்தது என்பது மெய். சமாதான கர்த்தர் வருவளவும் செங்கோல் உன்னை விட்டு எடுபடுவது இல்லை என்ற ஆசீர்வாதம் நிலைத்திருந்து, அந்த செங்கோலிலே அந்த அரியாசனத்திலே கிறிஸ்து வந்து அந்த செங்கோலை கொண்டு அவர் ஆட்சி செய்யும் வரைக்கும் அந்த சிங்காசனம் நிலை பெற்றிருக்கிறது என்பதை நாம் சொல்லுகிறோம். நிலையான ஒரு ஆவிக்குரிய சந்ததியாக நாம் வரும்படியாக தான் புதிய ஏற்பாட்டின் சபை இங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். உபாத்தியர்கள் அநேகர் உண்டு, ஆனால் தகப்பன்மார் இல்லையே என்று அவர் சொல்லுகிறார். நான் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் பெற்றெடுத்து இருக்கிறேன். கிறிஸ்து இயேசு உங்களில் உருவாகும் அளவும் நான் பிரசவ வேதனை படுகிறேன் என்றெல்லாம் அவர் எழுதுவதன் காரணம் என்ன என்றால், நீங்கள் you are not my biological descendant, you are my spiritual descendants. நீங்கள் என் எழுத்தின்படியான சந்ததிகள் அல்ல, நீங்கள் என் எழுத்தின்படியான சந்ததியை காட்டிலும் மேலான என்னுடைய ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறீர்கள் என்பதை அப்போஸ்தலர்கள் சபைக்கு உணர்த்தும்படியாக இந்த கருத்துக்களை அவர்கள் உபதேச சட்டங்களோடு இணைத்து அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சொல்றார், நீங்களே என் மகிமையின் கிரீடமாக இருக்கிறீர்கள், நீங்களே என்னுடைய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் என்று அவர்களை மேன்மைப்படுத்தி பேசுவதன் காரணம் என்ன? சந்ததிகள் தான் நிலை பெற்றிருக்க வேண்டும், ஆவிக்குரிய சந்ததிகள் தான் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே ஆவிக்குரிய பிதாக்கள் கரிசனை உள்ளவர்களாக தங்கள் ஜீவியத்தை அங்கே ஊற்றி, ஜீவனை ஊற்றி அவர்கள் ஊழியம் செய்தார்கள். உங்கள் காணிக்கையின் மேலும் உங்கள் பலியின் மேலும் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்றால் என் ஜீவனை ஊற்றி ஊழியம் செய்கிறேன் என்ற இடத்திலே கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய கண்ணீர்கள் அங்கே இரத்த துளிகளாக வெளிப்பட்டதோ, அதே போல அப்போஸ்தலர் பிதாக்களுடைய கண்ணீர்கள், வேர்வைகள் இரத்த துளிகளாக சிந்தப்பட்டதை தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய சந்ததிகளும் அறிந்திருக்க வேண்டும். அவர் அதை அறிந்திருக்கிறவர்கள் மாத்திரமே மெய்யான அவர்களுடைய ஆவிக்குரிய சந்ததிகளாக நித்திய ராஜ்யத்திலே நிலை பெறுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் பிதாக்கள் அநேகர் இல்லை என்று சொல்வார். உபாத்தியர்கள் 10,000 இருக்கிறார்கள், ஆனால் தகப்பன்மார் இல்லையே என்றால் தகப்பன்மார் அநேகர் இல்லை என்று கருத்துப்படுகிறார். அப்ப தகப்பன்மார் என்பவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். தங்களை ஜீவனை எண்ணாதபடிக்கு அவர்கள் பூமியிலே தங்கள் ஜீவனை வித்திட்டு வாழ்ந்தவர்கள். கோதுமை மணியானது அது தனித்திருந்தால் ஒன்று மாத்திரமே இருக்கும், அது பூமியிலே விழுந்து மறிக்குமானால் அது அதன் பலனை கொடுக்கும் என்பதாக இருக்கிறது. பிதாக்கள் எப்படி தேவன் தன்னுடைய குமாரனை தந்தார், குமாரன் தன் ஜீவனை வைத்து ஊழியம் செய்தாரோ, தேவன் ஏற்படுத்தின பிதாக்கள் தங்கள் ஜீவனை வைத்து ஊழியம் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்பதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 4:15 மூலமாக சொல்றார். பிதாக்கள் அநேகர் இல்லையே, இது தேவனால் அருளப்பட்டதாக இருக்கிறது என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பிதாக்களை புறந்தள்ளி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்களை கொண்டு குவித்து தங்கள் நிலையை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இஸ்ரவேலை ஆட்டுக்கு ஒப்பிடுகிறார், இஸ்ரவேலை அங்கே காணாமல் போன காசுக்கு ஒப்பிடுகிறார், இஸ்ரவேலை காணாமல் போன குமாரனுக்கு ஒப்பிடுகிறார். நாமும் ஒரு மனிதனை காணாமல் போன ஆட்டுக்கு ஒப்பிடுகிறோம், காணாமல் போன காசுக்கு ஒப்பிடுகிறோம், காணாமல் போன குமாரனுக்கு ஒப்பிடுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களை நியமித்து அனுப்பும் பொழுது, நீங்கள் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கே போங்க. காணாமல் போன ஆடு என்ற இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு சபையிலும் ஒரு மனிதன் காணாமல் போன ஆடு என்ற இடத்திலே காணாமல் போயிருக்கிறார். ஒரு மேய்ப்பன் ஒரு தகப்பனுடைய இருதயம் உள்ளவனாக இருந்து
கரிசனையாக அந்த ஒரு ஆட்டு நிமித்தம் தன் ஜீவனை பணயம் வைத்துதான் அவன் காட்டுக்குள் போக வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராவிலே வந்து எண்ணி முடிக்கும் பொழுது ஒரு ஆட்டை காணவில்லை என்றால் காலையில் பார்த்துக் கொள்ளலாம் என்பவன் அவன் மேய்ப்பன் அல்ல, அவன் கூலிக்கு மேய்க்க வந்தவன், அவன் தகப்பன் அல்ல. மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்கும்படியாக வருகிறான். மேய்ப்பன் ஆடுகளின் ஜீவன் மேல் கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பதினால் ஆடுகள் அவன் மேல் தங்கள் ஜீவனை வைத்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தகப்பன்மார் என்ற இடத்திலே நாம் பிதாவை அன்பு கூற வேண்டும், தேவனில் அன்பு கூற வேண்டும். பிதாவாகிய தேவனில் நாம் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை, குமாரனாகிய தேவனில் நாம் ஜீவனை வைத்து ஓடக்கூடிய வாழ்க்கை, அதுக்கு உந்துதலாக இருக்கக்கூடிய ஆவிக்கு, பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு நாம் முற்றிலும் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை நாம் பெற வேண்டும். நாம் முழுவதும் தேவனில் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. அது அன்பு. அந்த அன்புக்கு அவர் இங்கு பிதாக்களை பூமியில ஏற்படுத்தி கொடுத்ததன் காரணம் என்ன? அக்கௌண்டபிலிட்டி. அதுக்கு எப்படி சொல்லலாம் தமிழ்ல? அக்கௌண்டபிலிட்டி, ஒரு பொறுப்பு என்ற இடத்தில் தான் அவர் ஆவிக்குரிய பிதாக்களை பூமியிலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலர்கள் எழுதும் போது தெளிவாக எழுதுகிறார்கள், தேவன் மேல் வைக்கும் விசுவாசம். தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும், ஊழியர்களில் நாம் அன்பு கூற வேண்டும் என்பதாக இருக்கிறது. தேவனை விசுவாசித்து ஊழியர்களில் அன்பு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு ஊழியர்களை விசுவாசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. அது அல்ல. நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும், ஊழியர்களில் அன்பு கூற வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஊழியர்களை அன்பு கூற வேண்டும். ஊழியர்கள் தேவனை காண்பிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானாதிபதிகள், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உத்தரவாதத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட அதிகாரிகள். அதிகாரியானவன் அவன் நன்மைக்கு அவன் எதிர் நிற்பவன் அல்ல, அவன் தீமைக்கு எதிர் நிற்கிறான். அவன் விருதாவாக பட்டயத்தை பிடிக்கவில்லை, தேவனுடைய மந்தையை காக்கும்படியாகவும் சரிப்படுத்தும்படியாகவும் மந்தை அங்கே பட்டயத்தை பிடித்திருக்கிறான். அங்கே அவர்கள் தேவனுடைய சிந்தையை, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு கையளிக்கப்பட்டு, கிறிஸ்துவின் மனது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. சரீரத்தின்படி, மாம்சத்தின்படி அவர்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய முடியுமா என்றால் முடியாது, செய்யவும் மாட்டார்கள். அப்பொழுது தேவனுடைய அன்பு அவர்களை நெருக்கி ஏவுகிறது, கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, மந்தைக்கு மேய்ப்பராக அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், தங்கள் மந்தைக்கு அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் எபிரேய நிருபக்காரர் உங்கள் ஆத்மாவுக்கு அவர்கள் உத்தரவாதிகள் என்று எழுதுகிறார். உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதிகள், உங்கள் ஆத்ம ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நீங்கள் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற உத்தரவாதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை அந்த கரிசனையோடு வைத்துக் கொள்ளக்கூடிய கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த பிதாக்களை சபையில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை அறியாதபடிக்கு தான் இஸ்ரவேல் சபை அங்கே காணாமல் போன ஆட்டை போல போய்விட்டது, வழி தெரியாமல் போய்விட்டது. நீர்தான் மேசியாவா என்று அவர்களுக்கு ஒரு சந்தேகம். ஏனென்றால் அவர்கள் ராஜாவை எதிர்பார்த்திருந்தார்கள். யூத கோத்திரத்தில் ஒரு ராஜா தோன்றி மற்ற ராஜாக்களை போல தங்களை ஆளுவார், சத்துருக்களுக்கு தங்களை நீங்களாக்குவார், அப்பம் கொடுப்பார். அவர் அதான் சொல்றாரே, நீங்கள் ஜீவ அப்பத்துக்காக வரவில்லை, சரீர பிரகாரமாக அப்பம் தருகிறேன் என்று வருகிறீர்கள். ஓப்பனா சொல்றாரு, நீங்க அப்பத்துக்காக தானே வரீங்க அப்படின்னு கேட்கிறார். அவர்கள் ஜீவ அப்பத்தை தேடி வரவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் அப்போஸ்தலர்களை தன்னோடு வைத்துதான் உபதேசங்களை செய்கிறார். டீச்சிங் முழுவதும் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு தான் கொடுக்கிறார். ஜனங்கள் வரும்போது ஒரு பிரீச்சிங் கொடுக்கிறார் இல்லையா? அவர்களை விடுதலை ஆக்குகிறார், அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார், அவர்களை அனுப்பி விடுகிறார். ஆனால் உபதேச சட்டங்கள் சபையின் பிதாக்களாகிய அப்போஸ்தலர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதைதான் எபேசிய நிருபக்காரர் எழுதுகிறார், உலக தோட்டத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்டதை தம்முடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரே என்று பவுலும் அதை எழுதுகிறார். புரிஞ்சது? உலக தோட்டத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்டதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரே. அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுக்கு தான் உலக தோட்டத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்டவர்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மேல்தான், அவர்கள் கிறிஸ்துவின் மூளைகளின் மேலே அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளின் மேல்தான் நாம் வீடாக, நகரமாக, சபையாக அங்கே நாம் கட்டப்பட போகிறோம். மாளிகையாக நாம் கட்டப்பட போகிறோம், வாசஸ்தலமாக கட்டப்பட போகிறோம் என்று எழுதுகிறார். இதை அறியாதபடிக்கு இஸ்ரவேல் வழிதவறி ஆட்டை போல காணாமல் போனது போல நம்மிலும் அநேகர் வழிதவறி காணாமல் போகிறோம். அதை தேடக்கூடிய ஒரு உத்தரவாதம் ஆவிக்குரிய பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மந்தையின் மேய்ப்பருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாசல் வழியாய் நுழையக்கூடியவர்களாகும், தங்களை ஜீவனை வைத்து அவர்கள் ஓடி அந்த ஆட்டை தேடக்கூடிய இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக இஸ்ரவேல் காணாமல் போன காசுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஒரு வழிதவறிய மனிதனும் காணாமல் போன காசுக்கு அங்கே ஒப்பிடப்படுகிறார். அது மரித்த நிலவரத்திலே இருக்கிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார் என்று எபேசியர் நிருபத்தில் எழுதப்பட்டது. ஆக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த காசு மரித்த நிலவரத்திலே இருக்கிறது. அந்த ஆடு உயிரோடு இருந்தாலும் அது உயிரோடு இருக்குமா இல்லையா என்ற ஒரு உறுதி இல்லை. ஆனாலும் அதை தேடி போகக்கூடிய இடத்திலே அவனுக்கு உத்தரவாதமும் ஊழியமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தேவனுடைய அன்பும் அவனை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிகிறோம். இந்த காணாமல் போன காசு என்ற இடத்துல 10 காசுகள் அங்கே இருந்தது, ஒன்று காணவில்லை இல்லையா? அது ஒன்று காணாமல் போகிறது. அவள் விளக்கை கொளுத்தி, அப்போ வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தான் நம்முடைய மரித்த நிலவரங்களை நாம் தேடி உயிர்ப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காணாமல் போன காசை ஏன் தேடி எடுக்க முடியவில்லை என்றால், அவர்கள் விளக்கை கொளுத்தி அதை தேட முடியவில்லை. அதைதான் யோவான் 6, 7, 8 அது 9 அதிகாரங்களில் அவர்களோடு நடந்த எல்லாவற்றிலும் அவர் வசனத்தை மையப்படுத்துகிறார். நீங்கள் மோசே அறியவில்லையே, மோசே கொடுத்த வேதத்தையும் அறியவில்லையே, நான் சொன்ன வசனத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அவர் கொண்டு வருகிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதில் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதிலே நீங்கள் என்னை குறித்து அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். நம்முடைய மரித்த நிலவரத்தை நாம் தேட வேண்டும் என்றால் நாம் விளக்கை கொளுத்தி மரக்காலின் மேல் வைக்க வேண்டும் என்பது வசனம். நம்முடைய வேதம் எனக்கு என் பாதைக்கும் என் கால்களுக்கும் அது வெளிச்சமும் தீபமுமாய் இருக்கிறது என்று 119ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொன்னார். அந்த வெளிச்சத்திலே தேட வேண்டும். 19ஆம் சங்கீதத்திலே அது இரவுக்கு இரவு பகலுக்கு பகல் எனக்கு வெளிச்சத்தையும் ஞானத்தையும் தருகிறது, அது என்னை போதித்து நடத்துகிறது, அதனால் நான் நாள்தோறும் எச்சரிக்கப்படுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்ப விளக்கை கொளுத்தி மரக்காலின் மேல் வைத்து அந்த காசை தேடணும். ஏன் தேடணும் அப்படின்னா, அது மரித்த நிலவரத்தில் இருக்கிறது, அது தேடி எடுக்க வேண்டும். நம் ஜீவியத்தின் குறைபாடான பகுதிகளை வேதத்தின் வெளிச்சத்தினாலும் பரிசுத்த ஆவியின் உதவியினாலும் நாம் தேடி சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் மணவாளனை எதிர்கொள்ள முடியாது. அங்க வழக்கம், திருமணத்திலே 10 அலங்காரமான காசுகள் கொடுக்கப்படும். அவள் அதை நெத்தியிலே பூண்டு இருக்க வேண்டும் இல்லையா? இப்போ ஒண்ணு இல்லைன்னா எப்படி இருக்கும்? அதை நெத்தியிலே அவள் பூண்டிருப்பாள், 10 காசுகள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை கோர்த்து அவள் போட்டிருப்பாள். அதில் ஒன்று இல்லை என்றால் அவள் எப்படி மணவாளனை எதிர்கொள்ள முடியும்? நிச்சயித்த மணப்பெண் அந்த நிச்சயத்துக்கான அடையாளமாகிய அந்த 10 காசுகள் கொண்ட அலங்காரத்தை அவள் உடுத்தி இருக்க வேண்டும், போட்டிருக்க வேண்டும். நெற்றியிலே கட்டப்படுவது ஆசானுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த பட்டம் இல்லையா? மணவாட்டிக்கு அது அலங்காரம். பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ள வேண்டும், பரிசுத்த அலங்காரத்துடனே மணவாளனை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அப்ப அந்த அலங்காரத்தில் குறைவு இருந்தால் அவள் எப்படி பார்க்க முடியும்? மணவாளனை எப்படி எதிர்கொள்ள முடியும்? அவள் விளக்கை கொளுத்தி மரக்காலின் மேல் வைத்து அதை பெருக்கி கூட்டி பெருக்கி தேடி இல்லையா? தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றால் நாம் இன்றைக்கு எதையோ தேடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு மாடி, கோடி, காடி இதை தேடுகிறார்கள். மாடி தருவார், பல கோடி தருவார், விலை உயர்ந்த காடி தருவார் என்று இப்படி தேடிக்கொண்டு சுற்றுகிறார்கள். இயேசுவிடத்தில் வருகிறவர்கள்
வசனத்துக்காக வருகிறார்களா, தங்கள் விசனத்தை போக்கிக் கொள்ள வருகிறார்களா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். தங்கள் விசனத்தை போக்கிக் கொள்ள வந்தவர்கள் நிலை பெறவில்லை. அப்படி ஒருவரை தான் நாம் பெஞ்சமின் கோத்திரத்தில் பார்த்தோம். கழுதை காணாமல் போனது என்று விசனத்தில் தான் தேடி வந்திருக்கிறார்கள். ஐயா, கழுதை கிடைச்சிருச்சு, இப்ப உங்க அப்பா உங்களை குறித்து விசனமாய் இருக்கிறார் என்று அவருக்கு செய்தி சொல்லப்படுகிறது. நாம் விசனத்தை போக்கிக் கொள்ள இயேசுவினிடத்தில் வருகிறோமா, வசனத்தை கேட்டு நாம் வாழ்வு பெற வருகிறோமா என்பதை நாம் பார்க்கிறோம். இன்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் அவர் சொல்றாரு, நீங்கள் ஜீவ அப்பத்தை தேடி வரவில்லையே, அப்பம் கிடைக்கும் என்றல்லவா வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதனால நாம் வீட்டை நாம் பெருக்கி உள்ள நாம் தேட வேண்டும். அதுக்கு நாம் முதல் விளக்கை கொளுத்தி மரக்காலின் மேல் வைத்து வீட்டை கூட்டி அந்த வெளிச்சத்திலே, வசனத்தின் வெளிச்சத்திலே நம் குறைபாடுகளை நாம் சரி செய்யும்படியாக வர வேண்டும். இஸ்ரவேல் அதை தவறினது போல புதிய ஏற்பாட்டின் சபையாகிய மனவாட்டியாகிய நாம் அதை ஒரு காலம் தவறவிடக் கூடாது. வசனத்தின் வெளிச்சத்திலே நம் வாழ்க்கையின் குறைபாடுகளை நாம் தேடி சரி செய்து நாம் பரிசுத்த அலங்காரத்தோட நம் மணவாளனை எதிர்கொண்டு போகக்கூடிய கூட்டத்திலே நாம் வர வேண்டும். மணவாளன் வரும்போது நாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். 19 வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவர் தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 7 வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்ல கேட்டேன். மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். நாம் விளக்கை கொளுத்தி வைத்து பெருக்கி தேடி ஆயத்தப்படுத்த வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆனால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தரே, ஆவி என்னும் அச்சாரத்தையும் நமக்கு தந்திருக்கிறவர் அவரே. வாசிங்க 3 வாசிங்க. தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சுமதில் தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவியனும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இது மரணத்தை ஜெயித்து சரீர மீட்பை அடைந்து கொண்டு ஜெயாலிகளாக அவரோடு நிற்கும்படியாக ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தரே, ஆவி எனும் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இது அவருடைய பக்கம். அங்க மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தக்கூடியது, தன்னை அவள் ஆயத்தப்படுத்தக்கூடிய பக்கம். அவர் தந்ததை நாம் இழந்து விடாதபடிக்கு, இழந்தவைகளை நாம் வசனத்தின் வெளிச்சத்திலும் ஆவியின் அனுக்கிரகத்தோடும் தேடி எடுக்கக்கூடிய இடத்துல அவருடைய கிருபையை பற்றி கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதற்குதான் அவர் பிதாக்களை தந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து. அடுத்தபடியாக ஒரு குமாரன் காணா போய் இருக்கிறார் இல்லையா? இஸ்ரவேல் என் குமாரன், என் சேஷ்டபுத்திரன். அடிமைத்தன வீட்டிலிருந்து அவனை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அவன் குமாரன், அவன் சேஷ்டபுத்திரன். ஆனால் எப்பொழுதும் அவர் உவமை சொல்லும் போது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன், ஒருவன் மூத்தவன், ஒருவன் இளையவன். மூத்தவன் யார்? தகப்பனாக அவன் வளரக்கூடிய இடத்திலே அந்த ஸ்தானத்துக்கு நியமிக்கப்பட்டவன் சேஷ்டபுத்திரன். சேஷ்டபுத்திர பாகம் எதற்கு அவனுக்கு 2 தனையாக கொடுக்கப்படுகிறது? Is that to enjoy himself? அவன் தானாகவே அதை அனுபவிக்கவா? அல்ல. அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு பொருளாதார ஒரு உத்தரவாதம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தகப்பனுடைய in absence of his father, தகப்பனுடைய இல்லாமை, அங்க தகப்பனுடைய ஆப்சன்ஸ்ல, தகப்பனுடைய சமூகம் இல்லாத நேரத்திலே தகப்பனுக்கு பின்பாக அவன் மூத்தவனாக இருந்து குடும்பத்துடைய ஆவிக்குரிய பொருளாதார பூமிக்குரிய அந்த பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நியமிக்கப்பட்டிருக்கிறான். மூத்தவன் அவன் கை கொண்டு போதிக்க வேண்டும் ஆவிக்குரிய ரீதியில். இளையவன் கேட்டு கை கொள்ள வேண்டும். இந்த இளையவன் அவன் மனது கெடுக்கப்பட்டது,
தகப்பனை விட்டு பிரிந்தான், தூர தேசம் போகிறான், துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான், குறைவுபட தொடங்குகிறான். ஆஸ்தியை அடித்து போட்டான், குறைவுபட தொடங்குகிறான். பண்டித்தினும் தவிற்றினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருக்கிறான் என்ற இடத்திலே அவன் இப்பொழுது குறைவுபட்டிருக்கிறான். சரி, தகப்பன் எங்க இருக்காரு? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை, எங்களுக்கோ கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறது சொன்னாரே, தகப்பன் எங்க இருக்காரு? தேடிட்டு பின்னாடி போனாரா? போக மாட்டார். ஏனென்றால் குமாரன் தான் திரும்பி வர வேண்டும், அவன்தான் புத்தி தெளிய வேண்டும், அவன்தான் தீர்மானத்தை எடுக்க வேண்டும், அவன்தான் எழும்ப வேண்டும், அவன்தான் புறப்பட வேண்டும், அவன்தான் தகப்பனிடத்தில் வந்து சேர வேண்டும். அதற்கு பின்பாக அவனுக்கு மெல்லிய வஸ்திரம் தருவாரு, ஆரம் தருவாரு, மோதிரம் தருவாரு, பாதரட்சை கொடுப்பாரு. இதெல்லாம் நித்தியத்துக்கு அடையாளமாக, ஆளுகைக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல தகப்பன் தேடி போகவில்லை. ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டை தேடி போனது போல இங்கு தகப்பன் தேடி போகவில்லை. ஒரு காணாமல் போன காசை தேடியது போல இங்கு தகப்பன் தேடவில்லை. காரணம், குமாரன் தான் வர வேண்டும், தகப்பன் அல்ல. இன்றைக்கு அநேக குமாரனோ தகப்பனோ காணாமல் போனால் அவன் தான் திரும்ப வர வேண்டும் என்று பேசக்கூடிய இடத்தில் தான் கிறிஸ்தவம் இருக்கிறதே தவிர வேதம் அதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாது. குமாரன் தான் தகப்பனை தேடி போக வேண்டுமே தவிர தகப்பன் குமாரனை தேடி வரக்கூடிய நிலவரம் இங்கு இல்லை. ஏனென்றால் இவன் தகப்பனால் வளர்க்கப்பட்டவன், தகப்பனால் போதிக்கப்பட்டவன், தகப்பனால் நன்மை அனுபவித்தவன், தகப்பனால் வெளிச்சம் பெற்றவன், தகப்பனால் கண்கள் திறக்கப்பட்டவன், தகப்பனால் காதுகள் திறக்கப்பட்டவன். இவன் கெட்டு போனால் இவன் தான் திரும்பி தகப்பனை தேடி வர வேண்டுமே தவிர தகப்பன் இவனை தேடி வர வேண்டிய அவசியம் அல்ல. தகப்பனுடைய அடிச்சுவடுகளை குமாரன் தான் பின்பற்றி போக வேண்டுமே தவிர குமாரனை பின்பற்றி தகப்பன் வர வேண்டிய அவசியம் வேத சட்டத்தில் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேய்ப்பனுடைய கால்களை பின்பற்றி ஆடுகள் வந்து மேய்ச்சலை கண்டடைய வேண்டுமே தவிர மேய்ப்பன் ஆடு போகிற இடத்துக்கு போகிறது அல்ல. அதுக்கு மேய்ப்பன் வைக்கப்படவில்லை. மேய்ப்பன் ஆடுகளை நடத்தக்கூடிய இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார். காணாமல் போன காசு அதே வரும் என்று உட்கார்ந்து இருக்க முடியாது. அதை உயிர்ப்பிக்க வேண்டிய இடத்துல வசனம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, உபதேசங்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் விளக்கை கொளுத்தி தேடி பெருக்கி எடுக்க வேண்டும். ஆனால் குமாரன் அப்படி அல்ல. இவன் தகப்பனால் வளர்க்கப்பட்டவன், தகப்பனால் போஷிக்கப்பட்டவன், தகப்பனால் கந்திரைக்கப்பட்டவன், தகப்பனால் காது கேட்கப்பட்டவன். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் ஏன் சொல்லுகிறது? அது எழுத்தின்படி காதா? அல்ல. ஆவிக்குரிய கண்கள் உனக்கு திறக்கப்பட்டிருந்தால், உபதேசத்தின் உணர்வு உனக்கு இருந்தால், பரிசுத்த ஆவி உன்னை உயிர்ப்பிக்க கூடுமானால் நீதான் உயிர் பெற்று தகப்பனை தேடி வர வேண்டும். அதனால் தான் அவர் சொல்கிறார், தகப்பன்மார் அநேகர் இல்லை. There are so many instructors. உபாத்தியார்கள் 10,000 இருக்கிறார்கள், ஆனால் தகப்பன்மார் இல்லையே. இருக்கக்கூடிய தகப்பனை இழக்காதவன் தான் குமாரன். தகப்பனை பின்பற்றக்கூடிய இடத்திலே இருக்கணும். தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன் என்பவன் யார்? அவன் கிருபையின் பாத்திரம். is the vessel of grace. கிருபையின் பாத்திரம். திராட்சை தோட்டம் இருக்கிறது, ஆலையிலே திராட்சை மிதிக்கப்படுகிறது, திராட்சை ரசம் அங்கே தொட்டிகளிலே நிரப்பப்படுகிறது. அதனால் நீங்கள் திருப்தி அடைந்து விட முடியுமா? அல்ல. அந்த திராட்சை ரசத்தை எடுத்து பரிமாறக்கூடிய பாத்திரங்கள் நமக்கு அவசியம். தேவனிடத்தில் கிருபை பெருகி இருக்கிறது. அவர் அளவில்லாத முடிவில்லாத கிருபையை அவர் அளிக்கும்படியாக இருக்கிறார். ஆனால் அந்த பாத்திரத்தை அவர் சரியாக பிரயோஜனப்படுத்தக்கூடிய இடத்திலே அவர் கிருபையின் பாத்திரங்களை நியமித்திருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திறப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால், உங்களை என்னிடத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே, நான் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே, எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. எல்லோரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது உங்களுக்கு தகுதியா இருக்கிறது, எனக்கு தகுதியா இருக்கிறது என்று எழுதுகிறார். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு நீங்கள் பாத்திரராய் இருக்கிறீர்கள், பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
You are the partakers of my graceful vessel. The vessel I got. இந்த பாத்திரம் நான் பெற்றிருக்கிறேனே, இதிலே தேவன் அளவில்லாத கிருபையை பொழிந்தருளி இருக்கிறாரே, இந்த கிருபைக்கு நீங்கள் பாத்திரராய் இருக்கிறீர்கள். இந்த கிருபையிலே நீங்கள் பங்கிடும்படியாக என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்தவன் தான் ஆவிக்குரிய இந்த பிதாக்களை சரியாக புரிந்து கொண்டவன், ஆவிக்குரிய இந்த ஒழுங்குமுறை ஹைராக்கியை சரியாக அறிந்து கொண்டவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பெற்றெடுத்த ஆவிக்குரிய சந்ததிக்கு இதை எழுதி இருக்கிறார். என் பாத்திரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அந்த பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பாத்திரத்தோடு நீங்கள் இசைந்திருக்க வேண்டும். You should follow the vessel to get the grace. The vessel will not follow you to give the grace. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கிருபை யாரிடத்திலிருந்து வருகிறது? கிருபை தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. நீங்கள் யாரை விசுவாசிக்க வேண்டும்? நீங்கள் தேவனை தான் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் தேவன் அனுப்பினவர்களையும் நீங்கள் அன்பு கூற வேண்டும், அவர்களோடு நீங்கள் அந்த ஐக்கியத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். கிருபையின் பாத்திரங்களை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. கிருபையின் பாத்திரங்களை நாம் அல்ல தள்ளி விடக்கூடாது. அதனால்தான் வேதம் முழுவதும் நீங்கள் பார்த்தால் தகப்பன் பிள்ளை, அதனால்தான் வேதத்தின் மேஜர் பார்ட்ஸ், அதாவது பெரும்பகுதிகள் அங்கே அங்கே அவருடைய குடும்பங்களை குறித்த ஜீனியாலஜி, வம்ச வரலாறுகள் எழுதப்பட்டது நோக்கம் என்ன? அதை குறித்து தேவன் மிகவும் சரியான நோக்கமுடையவராக இருக்கிறார். ஆவிக்குரிய சந்ததியாக வரக்கூடிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய பிதாக்களை அடையாளம் கண்டு அவர்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்திலே நாம் ஸ்திரமாக இருந்து அந்த கிருபையிலே நாம் பங்குகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்க தோட்டத்திலே ஆதாம் ஒரு கிருபையின் பாத்திரம், ஆனால் அதை அவன் சந்ததிக்கு கொண்டு வர அவன் தவறினதினாலே தோட்டத்தை இழந்து வெளியே வந்து விடுகிறான். இங்கே ஆபேல் அந்த கிருபையை சரியாக கண்டு கொண்டான், காயின் காணவில்லை. ஆபேலை கொன்றாலும் அந்த கிருபையை காயின் பெற்றுக் கொண்டாரா? முடியாது. அது சேத்தின் சந்ததியிலே வருகிறது. அதுக்கு பின்பாக நீங்கள் பார்த்தால் நோவா அந்த கிருபையின் பாத்திரமாக இருக்கிறான். நோவாவினாலே அவன் முழு குடும்பமும் நோவாவின் நிமித்தம் காக்கப்படுகிறது. நோவா is a vessel of grace. நோவா அந்த கிருபையின் பாத்திரம் இல்லையா? நோவா அந்த கிருபையின் பாத்திரம். ஆபிரகாம் அந்த கிருபையின் பாத்திரம். ஆபிரகாமின் சந்ததி எகிப்துக்கு கொண்டு போய் ஜீவரட்சணியை உண்டாகும்படி அங்கே ஆபிரகாமின் குடும்பத்திலே, அந்த யாக்கோபின் குடும்பத்திலே யோசேப்பு ஒரு கிருபையின் பாத்திரம். அந்த கிருபையின் பாத்திரத்தினாலே அங்கே எகிப்திலே ஒரு ஜீவரட்சணை உண்டானது. அதுக்கு இவர்கள் யோசேப்போடு இசைந்து இருக்க வேண்டும். அங்கே கோசேனிலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்க வேண்டும் என்றால் அங்கு ஒரு கிருபையின் பாத்திரத்தை தேவன் கட்டளையிடுகிறார். மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் விடுதலையாக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட தகப்பன் மோசே. அவன் ஒரு கிருபையின் பாத்திரம். தேவனுடைய கிருபையை இஸ்ரவேல் குடும்பத்துக்கு கொண்டு வரக்கூடிய கிருபையின் பாத்திரமாக மோசே அங்கே எழுப்பப்படுகிறார். அதுக்கு மோசேக்கு பின்பாக அங்கு யோசுவா கிருபையின் பாத்திரம் சுதந்திரத்துக்குள் கொண்டு வந்தான். சாமுவேல் ஒரு கிருபையின் பாத்திரம். நியாயாதிபதிகள் ஏற்படுத்தப்பட்டார்களே, அவர்கள் எல்லோரும் கிருபையின் பாத்திரங்கள். ஒத்தினியர் முதல் கொண்டு அங்கே சாமுவேல் வரைக்கும் எல்லோரும் கிருபையின் பாத்திரங்கள். 40 வருடம் 80 வருடம் 40 வருடம் அவர்கள் கிருபையை பொழுந்தருளினார் தேவன் அவர்களை கொண்டு. அந்த கிருபையை காத்துக்கொள்ளாமல் கிருபையின் பாத்திரங்களை அற்பமாக எண்ணி துணிகரம் கொண்டு தானே பலியை இட்டு தன் கிருபையை இழந்து போனான் சவுல். சாமுவேலை மதிக்க தெரியலையே. அவனுடைய காலமெல்லாம் பெலிஸ்தர் தலையெடுக்கவில்லை. அவன் ஒரு தகப்பன். அவன் தன் பிள்ளைகளை தள்ளும்போது அழுததை விட அவன் சவுலுக்காக அழுதுதான் மேன்மையாக எழுதப்பட்டிருக்கிறது, முக்கியமாக எழுதப்பட்டிருக்கிறது. சவுல் இப்படி ஆனது முதல் கொண்டு அவன் ராமாவுக்கு திரும்பி அழுது கொண்டே இருக்கிறான். அவன் பிள்ளைகளுக்கு அழுத போது தேவன் வந்ததை விட இதுதான் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது.
தன் ஆவிக்குரிய சந்ததியை குறித்து கருத்துள்ள பிதாக்களை தேவன் நமக்காக தந்திருக்கிறார். அவர்கள் இந்த பூமியிலே தேவனுடைய சம்பத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் தன் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே என்றால் அவர் தன்னுடையவர்களாகிய பிதாக்களை சேர்க்கக்கூடிய நாளிலே அந்த கிருபையின் பாத்திரங்களோடு இணைக்கப்பட்டவர்கள் அவரோடு மனவாட்டியாக சேர்க்கப்படுவார்கள் என்பது நிச்சயம். இதுதான் கிறிஸ்தவம் இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது, பரம்பி இருக்கிறது, ஆனால் பலன் தரவில்லை. They are only officers, they are pastors and believers. போதகர்களும் விசுவாசிகளும் என்ற உத்தியோகத்திலேயே நின்று விடுகிறார்கள். உறவு என்ற இடத்துக்கு வரவில்லை, குடும்பம் என்ற இடத்திலே இணையவில்லை, தகப்பன் பிள்ளை என்ற இடத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை, அந்த கிருபையின் பாத்திரங்களோடு இசைந்து அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளக்கூடிய இடத்திலே வரவில்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு குடும்பம் என்ற அறிவுக்கு நாம் வருவோம். ஒன்று. We are not talking about unity, we are talking about oneness. நாம் ஒன்று கூடி வருகிறதை குறித்தல்ல, ஒன்று படுவதை குறித்து நாம் பேசுகிறோம். நீங்கள் தகப்பன்மார்களை சரியாக அறிந்து கொண்டு அந்த கிருபையிலே சரியாக நீங்கள் பங்கு பெற்று அந்த தகப்பனை நீங்கள் சரியாக கனம் பண்ணினால்தான் அந்த குடும்பம் என்ற இடத்திலே நீங்கள் இணைக்கப்பட முடியும் என்பதை நாம் பேசுகிறோம். கிறிஸ்துவின் குடும்பம் என்பது பந்தி. இயேசு திரளான ஜனங்களை கொண்டு அவர் கண்டு அவர்கள் எல்லோரையும் உட்கார வைத்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு வந்தார். 5 அப்பங்கள் என்பது நாம் சரீரத்தை சொல்லுகிறோம், 2 மீன் என்பது அங்கே ஆவி ஆத்மாவை சொல்லுகிறோம். ஒரு பக்கத்திலே ஐம்புலனுள்ள சரீரம், ஆவி ஆத்மா என்று 5 அப்பங்களையும் 2 மீனையும் சொல்லுகிறோம். இன்னொரு பக்கத்திலே பார்க்க வேண்டும். 5 அப்பங்கள் என்பது 5 ஆகமங்கள், மோசே எழுதின 5 ஆகமங்கள், தோரா. 2 மீன்கள் என்பது அங்கே தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் மற்ற புஸ்தகங்களும், தனாக், தோரா, கெத்துவின், நவீன். தனாக், தோரா, கெத்துவின், நவீன். இந்த 2 பக்கம் இருக்கிறது. 5 அப்பம் என்பது ஆகமங்கள், 2 மீன்கள் என்பது தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் அவருடைய வரலாற்று புஸ்தகங்களும் இணைந்தது. தனாக். ஆனால் அதை அவர் பிட்டு, அவர் ஆசீர்வதித்து அதை பிட்டு யாரிடத்தில் கொடுத்தார்? யாரிடத்தில் கொடுத்தார்? அவர் திரளான ஜனங்களை கண்டு அவர்களை உட்கார வைத்து அவர்களை போஷிக்கும்படியாக எத்தனித்து இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வாங்கி ஸ்தோத்தரித்து இவர்களை குழுக்களாக 50 பேராக 100 பேராக உட்கார வையுங்கள் என்று சொல்லி இந்த அப்பத்தை ஸ்தோத்தரித்து இந்த மீனையும் ஸ்தோத்தரித்து பிட்டு தன்னுடைய அப்போஸ்தலர்களிடத்தில் கொடுத்தார், பிதாக்களிடத்தில் கொடுத்தார், கிருபையின் பாத்திரங்களிடத்தில் கொடுத்தார். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவின் மனதையும் கிறிஸ்துவின் அன்பையும் உடைய பிதாக்கள். அவர்கள் சரியாக தங்களுடைய பிள்ளைகளை போஷிப்பார்கள் என்று அவர் அறிந்திருந்தார், அவர் நம்பி இருக்கிறார். He given that to his apostles. தன்னுடைய ஊழியர்களிடத்தில், தான் ஏற்படுத்தின ஸ்தானாதிபதிகளிடத்தில், தான் சபைக்கு ஏற்படுத்தின பிதாக்களிடத்தில் அதை கொடுத்தார். அதை வாங்கி புசித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நாளிலே இந்த கடைசி காலத்திலே நாம் கிறிஸ்துவின் ஒழுங்கை நாம் அறிந்து கொள்வோம். ஆவிக்குரிய பிதாக்களை நாம் அடையாளம் கண்டு கொள்வோம். சபை என்ற குடும்பத்திலே ஒருமனப்படுவோம். அதனால் தான் எபேசியர் 1:4 அவர் எழுதுகிறார், ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். It is not about unity, it is about oneness. அது ஒருமைப்பாடு அல்ல, அது ஒன்று என்ற இடத்துல இணைக்கப்படுவதாக இருக்கிறது. ஒன்று. ஆட்டுக்குட்டியானவரோடு மலையின் உச்சியிலே நிற்க வேண்டும் என்றால் அவர்கள் மனதிலே ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரே இருதயமும் ஒரே மனதும் உள்ளவர்கள் ஒன்றாக இசைந்து இருந்தார்கள். ஆனால் தான் புதிய ஏற்பாட்டிலே திரள் என்ற திக்னஸ், அது இசைந்து இருப்பது. பழைய ஏற்பாடு முழுவதும் ஏராளம் தனித்தனியான பெருங்கூட்டம். இன்றைக்கு கிறிஸ்தவம் தனித்தனியான பெருங்கூட்டமாக இருக்கிறது. அதிலிருந்து ஒரு சிறு கூட்டத்தை நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார். நாம் சிறுமந்தை என்றோ, நாம் சிறிய எண்ணிக்கையில் இருக்கிறோம் என்றோ நாம் ஐதைரியப்பட வேண்டாம். சிறுமந்தையே, நீங்கள் தைரியமாக இருக்கிறேன். பிதா தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார்.
நாம் சிறு மந்தையாக இருக்கலாம், நாம் சிறு கூட்டமாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து என்னும் ஒருமைப்பாட்டிலே நிலைக்கும்படியாக ஒரே ஆவியும் ஒரே மனதும் ஒரே இருதயம் உள்ள கூட்டமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய பிதாக்களை சரியாக அடையாளம் கண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய கிருபையின் பாத்திரங்களோடு சரியாக பங்கு பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக, நம்முடைய அபிஷேகத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக, நம்முடைய பிதாக்களை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக, நம்முடைய ஐக்கியத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் திரும்புவோம். நம் பிதாக்கள் அண்டையிலே தகப்பன் எழுப்பி வருவார் என்று காத்திருக்க வேண்டாம். நாம் எழுந்து நம்முடைய தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு நாம் புறப்படுவோம். தகப்பனிடத்தில் வந்து சேருவோம். அவர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, கிருபை வரங்களை அவர் மூலமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தேவனை விசுவாசிப்போம், பிதாக்களிலே அன்பு கூறுவோம், அவருடைய கிருபையிலே பங்கு பெறுவோம், ஒரு மனதை காத்துக் கொள்வோம். இஸ்ரவேல் தன் சிலாக்கியத்தை இழந்தது போல நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இழந்து போக வேண்டாம். நாம் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததி, நாம் தாவீதின் சந்ததியாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நாம் கிறிஸ்துவுடையவர்கள், நாம் ஆபிரகாமின் சந்ததி, நாம் வாக்குத்தத்தத்தை அடைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். We should know the sonship and the fatherhood. தகப்பன், அந்த தகப்பன்மாரையும் அதில் இருக்கக்கூடிய குமாரின் சாத்தியங்களையும் நாம் அறிந்து கொள்வோம். ஆவிக்குரிய சந்ததியாக நாம் வெளிப்படுவோம். ஆவிக்குரிய சந்ததியாக நாம் நம்முடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக பிதாக்களிடத்துக்கு திரும்புவோம். யோவான் ஸ்நானகன் வந்து அதற்கான வழியை ஆயத்தப்படுத்தினான். பிதாக்களை குமாரனிடத்திலும் குமாரை பிதாக்களிடத்திலும் திரும்பக்கூடிய ஆவியின் ஐக்கியம் இருந்தது. பிதாவாகிய தேவன் குமாரனை பூமிக்கு அனுப்பினார். பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் அவர்களுக்குள் இருந்தது போல இன்றைக்கு சபையானது அப்போஸ்தலரோடு ஆவியில் ஐக்கியப்படட்டும். அப்போஸ்தலர்கள் பிதாவோடு ஆவியில் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஐக்கியத்திலே நாம் ஒன்றிணைவோம். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், எங்களோடு ஐக்கியமாயிருங்கள். எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த ஐக்கியத்துக்கு பாண்ட், இந்த ஐக்கியத்தை கட்டி இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுக்க நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் அறிந்து கொள்வோம். பிதாக்களை சரியாக அடையாளம் காணுவோம். அவர்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை நாம் காத்துக் கொள்வோம். அவர்களோடு இருக்கக்கூடிய கிருபையிலே நாம் பங்குள்ளவர்களாக